அதிகாரம் 73 அவை அஞ்சாமை. குறள் 721. வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை யவர். விளக்கம். சொற்களின் நுட்பத்தையும் வகைகளையும் தொகை அறிந்த தூய்மையான அறிவுடையவர்கள் தாம் பேசும் அவையின் தன்மையை வகை அறிந்து அந்த அவைக்கு தகுந்தாற்போல பேசும்போது எத்தகைய வல்லமை வாய்ந்த சபையிலும் அஞ்சி வாய் தடுமாற மாட்டார்கள். மகாபாரதம். ந சா சபா எத்ர ந சந்தி விருத்தாக ந தே விருத்தாக ஏ ந வதந்தி தர்மம் நாசௌ தர்மோ எத்ர ந சத்யமஸ்தி ந தத் சத்யம் யச் சலேன அப்யுபேதம். விளக்கம். பெரியவர்களில்லாத இடம் சபை அல்ல. தர்மத்தை பேசாதவர்கள் பெரியவர்கள் அல்லர். உண்மையும் நேர்மையும் இல்லாதது தர்மம் அல்ல. எவன் ஒருவன் பயமின்றி உண்மையை பேசுகிறானோ அவனே சபையில் பிரகாசிப்பான். தகுதியுள்ள அறிஞன் சபையை பார்த்து அஞ்சமாட்டான். மாறாக உண்மையை நிலைநாட்டுவான். மனுஸ்மிருதி. சபா வா ந பிரவேஷ்டவ்யா வக்தவ்யம் வா சமஞ்சசம் அப்ருவன் விப்ருவன் வா அபி நரோ பவதி கில்பிஷி. விளக்கம். ஒன்று சபைக்குள் நுழையாமல் இருக்க வேண்டும். அப்படி நுழைந்தால் எதற்கும் அஞ்சாமல் நீதியானதை சொல்ல வேண்டும். உண்மையை சொல்லாமல் மௌனமாக இருப்பதோ அல்லது பயத்தினால் உண்மையை மறைப்பதோ ஒருவனுக்கு பாவத்தை தரும். சொற்களை அறிந்தவன் அஞ்சாமல் பேச வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 721 உள்ள வாய் சோரார் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாணி சாம்ரத்தவம் மற்றும் நிர்பயம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. வாணி தவம். அனுத்வேக கரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் செய்யத் என்று கீதை 17:15 சொல்கிறது. அதாவது அஞ்சாமல் அதே சமயம் மற்றவர் மனம் புண்படாமல் உண்மையை சொல்வது ஒரு தவமாகும். அபயம். உபநிடதங்கள் அபயம் என்பதை ஒரு மனிதனின் மிக உயர்ந்த குணமாக சொல்கின்றன. ஒருவன் தான் கற்ற கல்வியில் தெளிவு தூய்மை கொண்டிருந்தால் அவனுக்கு பயம் வராது. தொகை அறிந்தவன் என்பவன் தன்னிடம் இருக்கும் அறிவின் அளவை அறிந்தவன். அவனுக்கு தடுமாற்றம் இருக்காது. குறள் 722. கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார்முன் கற்ற செலச் சொல்லுவார். விளக்கம். தாம் கற்றவற்றை பிற கற்றறிந்த அறிஞர்கள் நிறைந்த சபையில் அவர்கள் மனம் கொள்ளுமாறு பதியுமாறு எடுத்துச் சொல்லும் ஆற்றல் உடையவரே கற்றவர் எல்லாரிலும் வைத்து மிகச்சிறந்த கற்றவர் என்று போற்றப்படுவார். மகாபாரதம். பகுஷ்ருதோ அபி மேதாவி ந சக்னோதி யதா வதும் ந ச வித்வத்சு கணயேத் காரியகாலே ஹிருதப்பிரபஹ. விளக்கம். ஒருவன் பல சாஸ்திரங்களைக் கற்றிருந்தாலும் தேவைப்படும் நேரத்தில் சபையில் அதை விளக்கத் தெரியாமல் தன் ஒளியை இழந்தால் அவன் அறிஞர்களால் ஒரு பொருட்டாக மதிக்கப்படமாட்டான். கற்றதை சரியாகச் சொல்பவனே உண்மையான பண்டிதன். மனுஸ்மிருதி. யதா சுவர்ணம் கஷப்பட்டே சுத்ததாம் அதிகச்சதி ததா வித்யா சபா மத்யே வக்த்ருத்வேன விராஜதே. விளக்கம். தங்கம் உரைக்கல்லில் தேய்க்கப்படும்போது எப்படி தன் தூய்மையை நிரூபிக்கிறதோ அதுபோல ஒருவனுடைய கல்வியானது அறிஞர்கள் நிறைந்த சபையில் அவன் பேசும் பேச்சினால் மட்டுமே வக்த்ருத்வேன பிரகாசிக்கும். பிறர் ஏற்க சொல்லும் திறனே கல்வியின் சாரம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 722 உள்ள கற்ற செலச் சொல்லுவார் மனதில் பதியச் சொல்பவர் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாக் வைபவம் மற்றும் சதஸ் கோட்பாடுடன் பின்வருமாறு இணைகிறது. சரஸ்வதி கடாக்ஷம். சனாதன மரபில் கல்வி என்பது வெறும் தகவல் அல்ல, அது ஒரு கலை. கற்றதை அடுத்தவர் இதயத்தில் பதிய வைக்கும் ஆற்றலை வாக் சித்தி என்பார்கள். இது இருப்பவனே சபையில் அக்ரகண்யன் எனப்படுவான். அதிகாரத்துவம். ஒரு கருத்தைச் சொல்லும்போது கேட்பவர் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ். இதைத்தான் வள்ளுவர் செலச் சொல்லுதல் என்கிறார். வேத விவாதங்களில் ஒருவன் தன் தரப்பை நிலைநாட்ட பயன்படுத்தும் தர்க்கம் லாஜிக் மற்றும் நாவன்மை அவனது அதிகாரத்தை உறுதிப்படுத்தும். குறள் 723. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். விளக்கம். போர்க்களத்தில்
பகைவர் கூட்டத்திற்கு அஞ்சாமல் புகுந்து உயிர் துறக்கக்கூடிய வீரர்களைக் காண்பது எளிது. ஆனால் கற்றறிந்த அறிஞர்கள் நிறைந்த சபையில் அஞ்சாமல் நின்று தன் கருத்தை சொல்பவர்களைக் காண்பது மிகவும் அரிது. மகாபாரதம். பகவஹ சூர சம்மர்தாக சங்கிராமே திருஷ்யதே நிருப அல்பே தூ சதசாமியே ஸ்ருதவந்தக சமுத்யதாக. விளக்கம். மன்னனே, போர்க்களத்தில் வீரர்களின் கூட்டத்தை சந்திப்பது எளிது. பகவஹ சூரக. ஆனால் கற்றறிந்த சான்றோர்கள் நிறைந்த சபையில் சதஸ், அச்சமின்றி தர்மத்தை பேசக்கூடிய மேதைகள் மிக குறைவே. கத்தி முனையை விட கற்றோரின் பார்வை அதிக அச்சத்தை ஏற்படுத்த வல்லது. மனுஸ்மிருதி. ஷௌரியம் த்விவிதம் லோகே சாஸ்திரம் சஸ்திரம் ததா ஐவச்ச சஸ்திரவீரியம் சுலபம் ஹி சாஸ்திரவீரியம் சுதுர்லபம். விளக்கம். உலகில் வீரம் 2 வகைப்படும். ஒன்று ஆயுத வீரம் சஸ்திரம், மற்றொன்று அறிவு வீரம் சாஸ்திரம். ஆயுதம் ஏந்தி போரிடுவது பலரிடம் காணக்கூடிய சுலபமான ஒன்று. ஆனால் சபையில் அறிவை ஆயுதமாக கொண்டு அஞ்சாமல் பேசுவது சாஸ்திர வீரியம் அடைவதற்கு மிகவும் அரியது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 723 உள்ள அவையகத்து அஞ்சாதவர் அரியர் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வீரியம் மற்றும் வாணி ஜெயம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ராஜச வீரம் வெர்சஸ் சாத்வீக வீரம். போர்க்களத்தில் சண்டையிடுவது ராஜச குணம் சார்ந்த வீரம். சபையில் அறிஞர்கள் முன் உண்மையை உரக்க சொல்வது சாத்வீக வீரம். ஆவேசத்தில் சாவது எளிது, ஆனால் விவேகத்துடன் அஞ்சாமல் நிற்பது கடினம். அபயம். சனாதன தர்மம் அபயம் என்பதை தெய்வீக பண்பாக கருதுகிறது. கற்றவனின் அறிவு அவனுக்கு துணிவை தர வேண்டும். அறிஞர்கள் முன்னிலையில் உடல் நடுங்காமல் பேசுபவனே ஆத்மபலம் கொண்டவன். குறள் 724. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். விளக்கம். தாம் கற்றவற்றை பிற கற்றறிந்த அறிஞர்கள் முன் அவர்கள் மனம் கொள்ளுமாறு செலச் சொல்லி விளக்கிச் சொல்ல வேண்டும். அதோடு நில்லாமல் தம்மை காட்டிலும் அதிக அறிவுடைய மேதைகளிடம் மிக்காருள் இருந்து அவர்கள் அறிந்த புதிய நுட்பங்களையும் கேட்டு தாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மகாபாரதம். ஸ்ருதம் பிரகாஷயேத் வித்வத்சு வினயேன ச தத் வதேத் தத் அன்யஸ்மாத் விசேஷஜ்ஞாத் கிருஷ்ணியாத் அமிர்தம் யதா. விளக்கம். ஒரு அறிஞன் தான் கேட்டறிந்த கல்வியை ஸ்ருதம் மற்ற அறிஞர்களிடம் பணிவுடன் வெளிப்படுத்த வேண்டும். அதே சமயம் தன்னைவிட சிறப்பு அறிவு பெற்றவர்களிடமிருந்து அந்த அறிவை அமிர்தத்தைப் போல பருகி பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடுப்பதிலும் எடுப்பதிலும் அறிவு வளரும். மனுஸ்மிருதி. ஆச்சார்யாத் பாதம் ஆததே பாதம் சிஷ்யஹ ஸ்வமேதயா பாதம் சப்ரம்மச்சாரிப்யஹ பாதம் காலக்கிரமேணச்ச. விளக்கம். ஒரு மாணவன் தன் கல்வியின் ஒரு பகுதியை ஆசிரியரிடமிருந்தும் ஒரு பகுதியை தன் சொந்த புத்தியாலும் ஒரு பகுதியை தன் சக மாணவர்களுடன் சபையில் விவாதிப்பதன் மூலமும் செலச் சொல்லி ஒரு பகுதியை அனுபவத்தாலும் பெறுகிறான். அறிஞர்களிடம் உரையாடுவதே அறிவின் முதிர்ச்சிக்கு காரணம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 724 உள்ள மிக்காருள் மிக்க கொளல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாட் சம்வாதம் மற்றும் பிரதிகிரஹணம் ஆகியவற்றுடன் இணைகிறது. அறிவு பரிமாற்றம், நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச். சனாதன தர்மத்தில் ஞான தானம் மிக உயரியது. ஆனால் நானே எல்லாம் அறிந்தவன் என்ற தலைக்கணம், அகங்காரம் வரக்கூடாது என்பதற்காகவே வேறு மற்றவரிடமிருந்தும் கற்றுக்கொள் என்கிறார் வள்ளுவர். இதுவே வினயம் எனப்படும். சதஸ், அறிஞர் சபை. பண்டைய காலத்தில் யாகங்கள் நடக்கும்போது சதஸ் எனப்படும் அறிஞர்கள் கூட்டம் கூடும். அங்கே ஒருவர் தன் கருத்தை சொல்ல வேண்டும். அதே சமயம் அங்கிருக்கும் மூத்த அறிஞர்களின் நுட்பமான கருத்துக்களை தான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு மண்டலி போன்றது. ஸ்ரவணம் மற்றும் மனனம். பிறருக்குச் சொல்லும்போது நம் அறிவு மனனம், அதாவது ஆழமாக பதிகிறது. மற்றவர் சொல்வதை கேட்கும்போது ஸ்ரவணம், அதாவது புதியன அறிகிறோம்.
இந்த இரண்டும் இணைந்தால்தான் ஒருவன் முழுமையான அறிஞனாக முடியும். குறள் 725. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. விளக்கம். அறிஞர்கள் நிறைந்த அவையில் எழும் கேள்விகளுக்கு அஞ்சாமல் தகுந்த மறுமொழி பதில் கூறுவதையே நோக்கமாகக் கொண்டு ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை அவற்றின் நெறிமுறைப்படி ஆற்றின் ஆழமாகவும் அளவோடும் கற்க வேண்டும். மகாபாரதம். சாஸ்திரம் ஆதாய வித்யார்த்தி பரிஷத்சு விசாரயேத் அக்ஷோப்யஹ சமுத்பன்னே பிரஷ்னே யஹ ச ஸ்ருதவான் புதஹ. விளக்கம். ஒரு மாணவன் நூல்களைக் கற்று சாஸ்திரம் சபைகளில் சென்று விவாதிக்க வேண்டும். சபையில் ஒரு கேள்வி எழுப்பப்படும்போது எவன் ஒருவன் கலக்கமடையாமல் பதில் சொல்கிறானோ அவனே உண்மையான கல்வி கற்ற அறிஞன். புதக. பயத்தை போக்காத கல்வி சுமைக்கு சமம். மனுஸ்மிருதி. ஆர்ஷம் தர்ம உபதேசம் ச ய தர்க்கேன அனுசந்ததே ச ஏவ தர்மம் வேத நேதரோ வேத நிச்சயக. விளக்கம். யார் ஒருவன் தர்ம உபதேசங்களை தர்க்க ரீதியாக ஆராய்ந்து கற்கிறானோ அவனால் மட்டுமே சபையில் ஐயமின்றி கருத்துக்களைச் சொல்ல முடியும். மாற்று கருத்துக்களை எதிர்கொள்ளும் ஆற்றல், மாற்றம் கொடுத்தல் இல்லாதவன் தர்மத்தின் உண்மையான சாரத்தை அறிய மாட்டான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 725 உள்ள அவையஞ்சா மாற்றம் கொடுத்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாத் வித்யா விவாதக்கலை மற்றும் நிச்சய ஞானம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தர்க்க சாஸ்திரம் லாஜிக். சனாதன கல்வியில் ஒரு விஷயத்தை கற்கும்போது பூர்வபக்ஷம் எதிர்த்தரப்பு கேள்வி மற்றும் சித்தாந்தம் நவது பதில் என்ற முறையிலேயே கற்பார்கள். வள்ளுவர் மாற்றம் கொடுத்தல் என்று சொல்வது இந்த எதிர்வாதங்களை எதிர்கொள்ளும் திறனையே. ஆற்றின் அளவறிந்து கற்றல். வேதங்களை அங்கங்கள் ஷிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிடம் கல்பம் என்ற 6 நெறிமுறைகளுடன் கற்பார்கள். முறைப்படி கற்கவில்லையென்றால் சபையில் தடுமாற்றம் ஏற்படும். முறைப்படி கற்றவனுக்கு சபையில் அச்சம் இருக்காது. யாக்ஞவல்கியர் கார்க்கி விவாதம். உதாரணம். ஜனக மகாராஜாவின் சபையில் யாக்ஞவல்கியர் பல அறிஞர்களின் கடினமான கேள்விகளுக்கு அஞ்சாமல் பதிலளித்தார். அவர் ஆற்றின் அளவறிந்து கற்றவர் என்பதால் எத்தகைய வினாவுக்கும் அவரால் மாற்றம் பதில் கொடுக்க முடிந்தது. இதுவே ஒரு ஞானியின் வெற்றி. வாக் ஆற்றல். சனாதன தர்மம் சொல்லின் வலிமையை நம்புகிறது. ஒருவன் தான் கற்றதை சரியாக வெளிப்படுத்த தெரிந்தால் மட்டுமே அவன் கற்ற கல்வி சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். குறள் 726. வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. விளக்கம். போர்க்களத்தில் பகைவரை எதிர்கொள்ளும் மன உறுதி வன்கண் இல்லாதவர்க்கு அவர்கள் கையிலிருக்கும் கூர்மையான வாளினால் என்ன பயன்? அதுபோலவே நுட்பமான அறிவுடைய அறிஞர்கள் நிறைந்த சபையில் நுண்ணவை பேச அஞ்சுபவர்க்கு அவர் கற்ற பல நூல்களினால் என்ன பயன்? இரண்டுமே வீண் என்பது கருத்து. மகாபாரதம். யதா சஸ்திரம் அசூரஸ்ய யதா தர்ப்பணம் அந்தஸ்ய ததா சாஸ்திரம் அகல்பஸ்ய யஹ சபாயாம் விகம்பதே. விளக்கம். வீரமில்லாதவன் கையிலிருக்கும் ஆயுதமும் பார்வையற்றவன் கையிலிருக்கும் கண்ணாடியும் எப்படி பயன் தராதவையோ அதுபோல சபையில் நடுங்குபவனுடைய கல்வியும் பயனற்றது. அறிவு என்பது செயலில் அல்லது பேச்சில் வெளிப்பட வேண்டும். அஞ்சி ஒடுங்கினால் அது சுமையே. மனுஸ்மிருதி. யதா காஷ்ட மயோ ஹஸ்தி யதா சர்மமயோ மிருகः யஷ்ச விப்ரோ அனதீயான த்ரயஸ்தே நாம பிப்ரதி. விளக்கம். மரத்தால் செய்யப்பட்ட யானை, தோலால் செய்யப்பட்ட மான் போன்றவை பார்ப்பதற்கு உண்மையானவை போல தெரிந்தாலும் அவற்றிடம் உயிர் இருக்காது. அதுபோலவே கற்ற கல்வியை சபையில் அஞ்சாமல் சொல்லத் தெரியாதவன் பெயரளவில் மட்டுமே அறிஞன். அவனது அறிவு உயிரில்லாத மர யானையை போன்றது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 726 உள்ள நூலுடன் என்ற கேள்வி
சனாதன தர்மத்தின் க்ஷத்ரிய வீரியம் மற்றும் வாக் பலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சத்துவ வீரியம், இன்னர் ஸ்ட்ரெங்த். சனாதன தர்மத்தில் ஒருவனின் வீரம் என்பது அவனது ஆயுதத்தில் இல்லை, அவனது மன உறுதியில்தான் உள்ளது. அர்ஜுனன் காண்டீபம் வைத்திருந்தும் மனம் தளர்ந்தபோது கீதை 1:28 அவனது வில்லால் பயனில்லாமல் போனது. அதுபோலத்தான் அறிஞன் சபையில் அஞ்சும் இலையும். சாஸ்திரம் மற்றும் ஷஸ்திரம். சாஸ்திரேன ரக்ஷிதே தேசே ஷஸ்திர சிந்தா பிரவர்த்ததே. அதாவது அறிவாலும் வீரத்தாலும் நாடு காக்கப்பட வேண்டும். ஒருவரிடம் அறிவு இருந்து வீரம் இல்லை என்றால் அவனால் தர்மத்தை காக்க முடியாது. அபயம், ஃபியர்லெஸ்னஸ். உபநிடதங்கள் அபயம் என்பதை பிரம்ம ஞானத்தின் அடையாளமாகச் சொல்கின்றன. நாய மாத்மா பலஹீனேன லப்யஹ. பலவீனமானவனால் ஆத்மாவை அடைய முடியாது. சபையில் நடுங்குபவன் தனது ஆத்ம பலத்தை இழந்தவனாக கருதப்படுகிறான். குறள் 727. பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். விளக்கம். பகைவர்கள் நிறைந்த போர்க்களத்தில் ஒரு பேடியின் மன உறுதி இல்லாதவர் கையிலிருக்கும் கூர்மையான வாள் எப்படி பயன் தராததோ அதுபோலவே அறிஞர்கள் நிறைந்த சபையில் பேச அஞ்சுபவன் கற்ற கல்வியும் நூலும் யாருக்கும் பயன் தராது. மகாபாரதம். அசூரஸ்ய யதா சஸ்திரம் ஷண்டஸ்ய ஏவ யதா ஸ்திரியः ததா அப்ரகல்பஸ்ய ஸ்ருதம் அனர்த்தகம் பவேத். விளக்கம். வீரம் இல்லாதவன் கையில் இருக்கும் ஆயுதமும் ஆண்மை இல்லாதவனிடம் இருக்கும் அழகிய பெண்ணும் எப்படி பயனில்லாதவர்களோ அதுபோல சபையில் அஞ்சும் கோழியிடம் அப்ரகல்பஸ்ய இருக்கும் கல்வியும் ஸ்ருதமும் வீணானதே. அத்தகைய அறிவு ஒருபோதும் கௌரவத்தை தராது. மனுஸ்மிருதி. யதா அபலஸ்ய சங்கிராமே தனுஹு சஸ்திரம் ச நிஷ்பலம் ததா அவிசாரதஸ்ய அபி சாஸ்திரம் சபாயாம் விபலம். விளக்கம். பலமற்றவன் கையில் இருக்கும் வில்லும் அம்பும் எப்படி போரில் செயலிழந்து போகுமோ அதுபோல பேசுவதில் திறமையோ அல்லது துணிவோ இல்லாத அறிஞனிடம் இருக்கும் சாஸ்திர அறிவு சபையில் பயனின்றி அழியும். அறிவு என்பது இருளை போக்கும் ஒளி. அந்த ஒளியை கையில் வைத்திருப்பவன் இருட்டுக்கு அஞ்சலாமா? அதுபோல உண்மையை அறிந்தவன் எவருக்கும் அஞ்சத் தேவையில்லை. அஞ்சுபவன் இன்னும் அந்த உண்மையை முழுமையாக உணரவில்லை என்றே பொருள். சபையின் மேன்மை. சனாதன மரபில் சபை என்பது சதஸ். அங்கே தர்மத்தை பேச அஞ்சுவது அதர்மத்திற்கு வழிவகுக்கும். எனவே கற்றவன் தன் அறிவை ஒரு கூர்மையான வாளாக பயன்படுத்தி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். குறள் 728. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். விளக்கம். அறிஞர்கள் நிறைந்த நல்ல அவையிலே தாம் கற்றவற்றை அவர்கள் மனம் கொள்ளுமாறு, அதாவது பதியுமாறு எடுத்துச் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பல வகையான நூல்களை கற்றிருந்தாலும் உலகிற்கு அவர்களால் எந்த பயனும் இல்லை. அவர்களுக்கும் அக்கல்வியால் பலனில்லை. மகாபாரதம். யதா கனஹ தோயதரோ ந வர்ஷதி யதா ச காஷ்டம் ந ஹி ஹவ்யவாஹகம் ததா அப்ரகல்பஸ்ய ஸ்ருதம் ந சோபதே ந ச ஆர்த்த கிருத்து. விளக்கம். மழை பொழியாத மேகத்தினாலும் தீப்பற்றாத கட்டையினாலும் எப்படி பயனில்லையோ அதுபோல சபையில் அஞ்சாமல் பேசத் தெரியாதவனுடைய, அதாவது அப்ரகல்பஸ்ய கல்வியும் சோபிக்காது. அது எந்த பயனையும் தராது. ந ச ஆர்த்த கிருத்து. பயன்படாத அறிவு வெறும் சுமையே. மனுஸ்மிருதி. வித்யா மதீத்ய மேதாவி ந பிரகாஷயதே யதி தன் மௌனம் ஆநிமித்தம் ஹி வித்யோன்மாதம் ச கச்சதி. விளக்கம். ஒரு மேதாவி கல்வியை கற்றுவிட்டு அதை சரியான இடத்தில் வெளிப்படுத்தவில்லை என்றால் அந்த மௌனம் அர்த்தமற்றது. வெளிப்படாத கல்வி பயன்படாத தானியத்தை போன்றது. அது காலப்போக்கில் வீணாகிவிடும். கற்றவன் தன் அறிவை பிறர் உணரும்படி செய்வதே கல்வியின் தர்மம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது?
திருக்குறள் 728 உள்ள பயமிலரே என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஞான யக்ஞம் மற்றும் உபதேச தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ஞான யக்ஞம் சாக்ரிஃபைஸ் ஆஃப் நாலேஜ் என்பது பகவத்கீதையில் 4:33 கிருஷ்ணர் ஞான யக்ஞத்தை பற்றி கூறுகிறார். அறிவு என்பது பிறருக்கு கொடுக்கப்படும்போதுதான் முழுமையடைகிறது. ஒருவன் நல்லவையுள், அதாவது அறிஞர்கள் அவையில் தன் கருத்தை சொல்லவில்லை என்றால் அவன் அந்த யக்ஞத்தை செய்ய தவறியவன் ஆகிறான். அதனால் அவனது கல்வி பயன் தராது. அதிகாரிகத்துவம், கேப்பபிலிட்டி. சனாதன மரபில் ஒருவன் கற்றது பலம் பெற வேண்டுமானால் அவன் பிரவச்சனம் அல்லது வாதம் செய்ய வேண்டும். தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு சபையில் பேச தயங்குபவனை புத்தகப் புழு என்று சனாதனம் ஒதுக்கிவிடும். கிரியாஹீன ஞானம் என்பது போல வாணிஹீன ஞானம், பயன்படாத அறிவு. ஒரு மருத்துவர் மருந்துகளை பற்றி படித்துவிட்டு நோயாளிக்கு அதை சொல்லத் தெரியாமல் இருந்தால் என்ன பயனோ அதுதான் இதுவும். சமூக கடமை. கற்றவன் சமூகத்திற்கு புதிய வெளிச்சத்தை தர வேண்டும். அறிஞர் அவையில் அவன் மௌனமாக இருந்தால் சமூகம் தவறான வழியில் செல்ல வாய்ப்புள்ளது. எனவே செலச் சொல்லுதல் என்பது ஒரு அறிஞனின் தார்மீக கடமையாகும். குறள் 729. கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். விளக்கம். நூல்களை கற்று அறிவு பெற்றிருந்தும் அறிஞர்கள் நிறைந்த நல்ல அவையிலே பேச அஞ்சி நடுங்குபவர்களை படிக்காத பாமரர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் கடை என்று அறிவுடையோர் கூறுவர். மகாபாரதம். ஸ்ருதம் விநியோத்பன்னம் ந சோபதே அப்ரகல்பகே தத் அஜ்ஞானாத் விசிஷ்டம் ந ஹி ஞானினஹ ஸ்திரியஹ. விளக்கம். பயந்த சுபாவம் கொண்டவனிடம் இருக்கும் கல்வி பிரகாசிக்காது. ஒருவன் கற்றும் அச்சப்பட்டால் அவனது அறிவுக்கும் கல்லாதவனின் அறியாமைக்கும் அஞ்ஞானம் பெரிய வேறுபாடு இல்லை. சொல்லப்போனால் தன் அறிவை செயல்படுத்த தெரியாதவன் கற்றவனாக மதிக்கப்படமாட்டான். மனுஸ்மிருதி. யதா வித்யாம் அதீத்யேவ சபாயாம் ந பிரகாசதே ததா ச விருதாஶ்ரமீ ஜ்ஞேயः கல்லாத சதிருஷः சதா. விளக்கம். எவன் ஒருவன் கல்வியை கற்றுவிட்டு சபையில் அதை பயனுள்ள வகையில் வெளிப்படுத்தவில்லையோ அவன் ஒரு வீணான உழைப்பை செய்தவன், விருதாஶ்ரமீ ஆகிறான். அவன் எப்போதும் படிக்காதவனுக்கு சமமானவனாகவே கருதப்படுவான். அவனது பட்டங்கள் அவனுக்கு கௌரவம் தராது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 729 உள்ள கல்லாதவரின் கடை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் கர்ம ஞான சமுச்சயம் மற்றும் ஆத்ம துரோகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. பாரவாகி. சனாதன மரபில் கதை சுமக்கும் கழுதை. சந்தனக்கட்டையை சுமக்கும் கழுதைக்கு அதன் மனம் தெரியாது, பாரம் மட்டும்தான் தெரியும் என்ற உவமை உண்டு. கற்றும் சபையில் பேச அஞ்சுபவன் அந்த அறிவை ஒரு பாரமாக சுமக்கிறானே தவிர அதன் சாரத்தை பயன்படுத்தத் தெரியாதவன். அதனால்தான் அவன் கடை எனக் கீழ்ப்படுகிறான். ஆத்ம துரோகம். தனக்குள்ளிருக்கும் திறமையை வெளிப்படுத்தாமல் அச்சத்தால் முடக்கி வைப்பது தனக்குத்தானே செய்து கொள்ளும் துரோகம். படிக்காதவன் படிக்கவில்லை, அது அவன் தவறு. ஆனால் படித்தவன் இருந்தும் பேசவில்லை, இது மிகப்பெரிய குற்றம். அதிகார பேதம். ஒருவன் கற்ற கல்வி அவனுக்கு அபயத்தை தர வேண்டும். சா வித்யா யா விமுக்தையே. எது விடுதலையை தருகிறதோ அதுவே கல்வி. பயத்திலிருந்து விடுதலை பெறாதவன் படித்தும் பயனில்லை. மரியாதை. சனாதன தர்மத்தின்படி ஒரு சபையில் அதர்மம் நடக்கும்போது அல்லது தவறான கருத்துக்கள் சொல்லப்படும்போது தெரிந்தவன் மௌனமாக இருந்தால் அவனுக்கு பாவம் சேரும். படிக்காதவனுக்கு தெரியாது என்பதால் அவன் தப்பித்து விடுவான். ஆனால் தெரிந்தும் அஞ்சி மௌனம் காட்பவன் தண்டனைக்குரியவன். குறள் 730. உளரெனினும் இல்லாரொடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார். விளக்கம். அறிஞர்கள் கூடும் சபைக்கு களன் அஞ்சி தாம் கற்றவற்றை பிறர் மனம் கொள்ளுமாறு செல சொல்லி விளக்கும் ஆற்றல் இல்லாதவர்கள் உலகில் உயிருடன் வாழ்ந்தாலும் இறந்தவர்களுக்குச் சமமானவர்களே. இல்லாரொடு ஒப்பர். மகாபாரதம். பஞ்சயேதே ஜீவன்னேவ மிருதா பவந்தி தரித்ரோ வியாதிதோ மூர்கஹ பிரவாசி நித்ய சேவகஹ. விளக்கம். வறுமையில் வாடுபவன், நோயுற்றவன், அறிவற்றவன், அயலூரில் அலைபவன், அடிமையாக பணி செய்பவன் ஆகிய ஐவரும் உயிருடன் இருந்தாலும்
பிணத்திற்குச் சமமானவர்களே. அதேபோல் ஒரு சபையில் தன் அறிவால் நன்மையை நிலைநாட்டத் துணிவில்லாத மேதாவியும் இந்த வரிசையில் சேர்வார். பயம் ஒரு மனிதனின் உயிர் சக்தியை, பிராணனை அழித்துவிடுகிறது. மனுஸ்மிருதி யதா காஷ்டமயோ ஹஸ்தி யதா சர்மமயோ மிருகः யஷ்ச விப்ரோ அனதீயான த்ரயஸ்தே நாம பிப்ரதி. விளக்கம்: மரத்தால் செய்த யானை எப்படி பாரத்தை சுமக்க மட்டுமே உதவுமோ அதுபோல கற்ற கல்வியை சபையில் வெளிப்படுத்தாதவன் வெறும் அறிவின் சுமையை சுமக்கும் இயந்திரம் போன்றவன். அவனிடம் அறிவு என்ற உயிர் இல்லை. அவன் உளரெனினும் இருந்தாலும் உண்மையில் அவன் ஒரு சூன்யமே. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 730 உள்ள இல்லாரொடு ஒப்பர் இறந்தவருக்குச் சமம் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பிராண சக்தி மற்றும் தர்ம ரக்ஷணம் ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. ஜீவன் மிருத தத்துவம். சனாதன தர்மத்தில் வாழ்வு என்பது வெறும் மூச்சு விடுவது மட்டுமல்ல. ஒரு மனிதன் தன் கடமையை செய்யும் வரைதான் அவன் உயிருள்ளவனாக கருதப்படுவான். கற்றவன் கடமை சபையில் உண்மையை சொல்வது. அதை செய்யாதபோது அவன் ஜீவன் மிருதன், லிவிங் கார்ப்ஸ் என்று பொருள். வாணி மற்றும் சரஸ்வதி. ஒருவனுடைய நாவில் கலைமகள் குடிகொண்டிருப்பதாக ஐதீகம். சபையில் அச்சத்தினால் ஒருவன் மௌனமாக இருந்தால் அவன் தனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை கொன்றுவிட்டதாக பொருள். அதனால்தான் வள்ளுவர் இறந்தவர் என்று சாடுகிறார். அபயமும் மோட்சமும். பயம் உள்ள இடத்தில் ஞானம் இருக்காது. ஞானம் இல்லாதவனுக்கு மோட்சம் இல்லை. சபைக்கு அஞ்சுபவன் இன்னும் லௌகீகமான பயங்களில் கட்டுண்டு கிடப்பதால் அவன் ஆத்மார்த்தமாக வாழவில்லை என்பதே சனாதன பார்வை. சங்கல்பம். ஒரு வீரன் போருக்கு அஞ்சினால் அவன் வீரன் அல்லவோ, ஒரு அறிஞன் வாதத்திற்கு அஞ்சினால் அவன் அறிஞன் அல்ல. உளரெனினும் உடலால் அவன் இருக்கலாம், ஆனால் அறிஞன் என்ற முறையில் அவன் ஏற்கனவே இறந்துவிட்டான்.